ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிறவி அடுத்து என்ன நடக்க போட்டுட்டு இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவாக பார்க்கலாம் வாங்க. சிவா வந்து அவங்க பெரியம்மா கிட்ட பேசினாலே அவாய்ட் பண்ணிடுவாங்க. சிந்து கிட்ட ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க சிவா. டாக்டர் சரி ஒரு 2 நாளைக்கு அத்தையை அவங்களுடைய போக்கில் விட்டுருன்றாங்க. நீ தேவையில்லாமல் வந்து அத்தைக்கிட்ட போய் பேசணும், அது தேவையில்லாமல் பிரச்சனை தான் வரும்ன்றாங்க. அவங்க கொஞ்சம் தனியாக இருக்கட்டும்ன்றாங்க, அவசரப்பட்டுக்கணும் சிந்துன்றாங்க. நீ என்ன பண்ண டாக்டர், உனக்கு என்ன தெரியுமா சொல்லுன்றாங்க. நீ ஏதோ ஒரு இதில் பேசிட்ட, அதனால உன் மேலே எந்த ஒரு தப்புமே கிடையாதுன்றாங்க. நீ வந்து சும்மா வந்து எல்லாத்துக்கும் காரணம் நீதான் சொல்லி உன்னையே நினச்சி வருத்திக்காதுன்றாங்க. உனக்கு வந்து அத்தை பண்ணதான் தப்பு என்னமோன்னு நினச்சிட்டு நீ அது மாதிரி பண்ணிட்டேன்றாங்க. அதனால நீ வந்து உன் மேலே தப்பு இருக்குன்னு சொல்லி நினச்சி நீ பெருசாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காத, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் விடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ அவங்க ரொம்ப உடஞ்சி போயிருக்காங்களா, உடஞ்சி தான் போயிருக்காங்க. என்ன பண்ண முடியும் சொல்லி நம்மளாலன்றாங்க. எதுவும் பண்ண முடியாது, பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆறுமுகம் என்னாச்சு, பெரியம்மா என்ன சொல்கிறாங்கன்றாங்க. அம்மா ரொம்ப உடஞ்சி போயிட்டாங்க சிவான்றாங்க. ஏன்னா நீ அப்படி பேசுவேன்ட்டு அவங்க கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கலன்றாங்க. ஆறுமுகம் நான் வேணும்னு அப்படி பேசலை சிவா, நீ எந்த அர்த்தத்தில் பேசுறப்பன்னு எனக்கு தெரியாத சொல்லுன்றாங்க. அம்மா போக போக எல்லாம் புரிஞ்சுப்பாங்க சரியா, நீ அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாதுன்றாங்க. அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுடணும்னு எனக்கு கவலையாக இருக்கு ஆறுமுகன்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா சாப்பிட வர இடத்துலையுமே பேசுறதில்ல சிவா கிட்ட. அதனாலே சிவா ஃபீல் பண்ணுறாங்க. அன்னபூரணி சிவா வந்ததுமே எந்திரிச்சு உள்ளார போயிடுவாங்க. பார்த்துட்டு சிவாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. உடனே வந்து என்ன சிவா, நீ கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடலாம் பார்த்தியா, நீ வந்ததுனால பெரியம்மா அப்படியே போயிட்டாங்கன்றாங்க. என்ன இருந்தாலும் பெரியம்மா மேலே எவ்வளோ ஆசை வச்சுருந்தாங்க, பாசம் வச்சுருந்தாங்க, இப்படி பண்ணிட்டேன்னுவாங்க. போதுமா, இது எரியிற நெருப்பில் அப்படியே எண்ணெய் ஊற்றாதீங்க சரிங்களா, பெரியம்மாவாச்சு நானாச்சு நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் ஒன்றும் தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டு கோமா திட்டிட்டு போகிறாங்க. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை இவனுக்கு. நீ என்னதான் பேசினாலும் அன்னப்புறம் நீ உங்கள்கிட்ட பேச மாட்டாடா, ஏன்னா நீ அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன்னு மனசில் நினச்சி மக சிரிச்சிட்டு இருக்காங்க. அதோட இந்த பிரமும் முடிச்சிருக்காங்க. Thank you.